இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பரிகாத்தான் நேஷனலில் இணைய மாயிகா அதிகாரப்பூர்வமாக விண்ணப்பிக்கவில்லை. துணைத் தலைவர் சரவணன் விளக்கம். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் இணைய மாயிகா எந்த ஓர் அதிகாரப்பூர்வ விண்ணப்பத்தையும் முன்வைக்கவில்லை. கட்சியின் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் அவ்வாறு கூறியிருக்கிறார். அதேவேளை பரிசான் நேஷனலில் இருந்து விலகுவதா அல்லது கூட்டணியில் நீடிப்பதா என்பது குறித்தும் கட்சி இன்னும் முடிவு எடுக்கவில்லை. அத்தகைய முடிவு மத்திய செயற்குழுவின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என அவர் தெளிவுபடுத்தினார். மாயிகா பரிகாத்தான் நேஷனலில் இணைந்து விட்டதாக கூறப்படுவது வெறும் ஆருடங்களே. அச்செய்தி எங்கிருந்து பெறப்பட்டது என்று தெரியவில்லை என சரவணன் கூறினார். முன்னதாக PN பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ தக்கியுடின் ஹசான் இன்று மாயிகா அக்கூட்டணியில் ஓர் உறுப்பு கட்சியாக அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளதாக கூறியிருந்தார். இவ்வேளையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற தங்களின் வருடாந்திர பொதுக்கூட்டத்திற்கு முன் நாட்டின் அரசியல் சூழலில் தங்களின் நிலை என்ன என்பதை கட்சி வெறுமனே விசாரித்து வந்தது என சரவணன் மேலும் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் BNஐ விட்டு வெளியேறி PNஇல் இணைவதற்கான தீர்மானத்தை மாயிகா பேராளர்கள் நிறைவேற்றினர். ஒரே குற்றச்சாட்டை எதிர்நோக்கியிருந்த தமது கட்சிக்காரரும் சமூக ஆர்வலர் ஒருவரும் வெவ்வேறு மாதிரி நடத்தப்பட்ட விதம் குறித்து சர்ச்சைக்குரிய சமய போதகர் முகமது ஜம்ரி வினோத்தின் வழக்கறிஞர் குழுவினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஜம்ரி வினோத் கைவிலங்கிடப்பட்டு காவல்துறையால் கடுமையான பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். ஆனால் அதற்கு மாறாக ஆறுமுகம் துரைசாமி என்ற இயற்பெயரை கொண்ட அருண் துரைசாமி எந்த காவல்துறை பாதுகாப்பும் இல்லாமல் கைவிலங்குகள் இன்றி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது ஏன் என ஜம்ரியின் வழக்கறிஞர் முகமது அரிஸ்மாட் யூசுப் வினவினார். இரு நபர்களும் ஒரே மாதிரியான குற்றச்சாட்டை எதிர்கொள்கின்றனர். மற்றொரு நபருடன் துணை அமைச்சர் ஒருவரும் உடன் வந்திருந்தார் என்று அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது சுட்டிக்காட்டினார். எனது கட்சிக்காரர் பதிவேற்றிய உள்ளடக்கம் கோலலம்பூர் சோகோவில் நடைபெறவிருந்த ஒரு கூட்டத்திற்கான அறிவிப்பு கடிதம் தொடர்புடையது. டாங்வாங்கி காவல் நிலையத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தில் பேரணி அமைதியாகவும் சட்டத்திற்கு இணங்கவும் நடத்தப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் எங்கள் கட்சிக்காரர் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதோடு அவர் அந்த குற்றச்சாட்டை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார் என முகமது அரிஸ் தெரிவித்தார். முன்னதாக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஜம்ரி தம் மீதான குற்றச்சாட்டை மறுத்த நிலையில் அவர் 4500 ரிங்கிட் பிணை தொகையில் விடுவிக்கப்பட்டார். பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தக்கூடிய அறிக்கைகளை கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி வெளியிட்டதாக அவர் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. இந்த வழக்கின் அடுத்த விசாரணைக்காக நீதிமன்றம் ஏப்ரல் 29ஐ நிர்ணயித்துள்ளது. நோன்பு பெருநாளையொட்டி நாடு முழுவதும் 50 விழுக்காடு டோல் கட்டண கழிவு வழங்கப்படுகிறது. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அத்தகவலை அறிவித்திருக்கிறார். இந்நடவடிக்கையால் டோல் சாவடி பராமரிப்பு நிறுவனங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக அரசாங்கம் சுமார் 21.03 மில்லியன் ரிங்கிட் செலவை ஏற்றுக்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் அறிக்கையொன்றில் தெரிவித்தார். இந்த தள்ளுபடி மார்ச் 18 அன்று அதிகாலை 12:01 மணிக்கு அமலுக்கு வரும். பின்னர் மறுநாள் மார்ச் 19 அன்று இரவு 11:59 மணிக்கு முடிவடையும். அச்சலுகை முதல் வகுப்பு தனியார் வாகனங்களுக்கு மட்டுமே. நாட்டின் எல்லைகளில் உள்ள சுல்தான் இஸ்கண்டா கட்டிடம் மற்றும் தஞ்சோங் குபாங் டோல் சுங்க சாவடிகளில் அச்சலுகை இல்லை. ஹரிராயாவை முன்னிட்டு அமல்படுத்தப்பட்டுள்ள பொருட்களுக்கான விலை கட்டுப்பாட்டை பொதுவில் அனைத்து வணிகர்களும் முறையாக பின்பற்றி வருகின்றனர். அதேவேளை சில பொருட்கள் நிர்ணயிக்கப்பட்ட உச்ச வரம்பு விலையை விட குறைவான சில்லறை விலையில் விற்கப்படுவதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் ஸ்லாங்கூர் மாநில அமலாக்க பிரிவு தெரிவித்துள்ளது. லாபம் ஈட்டும் நோக்கில் விலை கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களை அதிக விலைக்கு விற்பதோடு இளம் சிவப்பு நிறத்திலான விலை அட்டையை வைக்க தவறும் வணிகர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் அபராதம் அல்லது சிறை தண்டனை அல்லது அவை இரண்டுமே விதிக்கப்படலாம் என அது எச்சரித்தது.
மொத்தம் 27 பொருட்கள் விலை கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. தீபகற்ப மலேசியாவில் 23 பொருட்கள் மட்டுமே விலை கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களாக இருக்கின்றன. கடந்த 14ஆம் தேதி தொடங்கிய அமலாக்க நடவடிக்கை இம்மாதம் 28ஆம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்படும். இன்று 4வது நாளாக ஸ்லாங்கூர் மாநில அமலாக்க பிரிவு புகிட் பருந்தோங்கில் உள்ள லோட்டஸ் பேரங்காடியில் சோதனை நடத்தியது. அதில் மாநில புறநகர் மேம்பாடு, ஒற்றுமை மற்றும் பயணீட்டாளர் ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் அஜி ரீசாமும், உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் மாநில இயக்குநர் துவான் முகமது அனீஃபும் கலந்து கொண்டனர். ஸ்லாங்கூர் மாநில மக்கள் 23 பொருட்களை கட்டுப்படுத்தப்பட்ட விலையில் வாங்கலாம். அதேவேளை ராமா மடானி விற்பனை திட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட பொருட்களை 10 இருந்து 30 விழுக்காட்டு கழிவு தொகையில் வாங்கலாம். கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதியில் இருந்து இம்மாதம் 29ஆம் தேதி வரை அச்சலுகை இருக்கும். சுபங்ஜயாவில் அடுக்குமாடி குடியிருப்பொன்றில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இருவர் ஸ்கைலிப்டில் இருந்து தவறி கீழே விழுந்து உயிரிழந்தனர். மற்றொருவர் காயமடைந்தார். பொதுமக்களில் ஒருவர் அது குறித்து தகவல் கொடுத்ததாக சுபங்ஜயா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் வான் அஸ்லான் வான் மமாட் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்த காவல்துறையினர் அடுக்குமாடி குடியிருப்பின் நுழைவாயில் பகுதியில் 3 ஆடவர்கள் கீழே விழுந்து கிடந்ததை கண்டனர். அவர்களில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தது உறுதி செய்யப்பட்டது. மற்றொருவர் தலை மற்றும் மார்பில் காயமடைந்ததால் சிகிச்சைக்காக சிர்டாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக வான் அஸ்லான் கூறினார். 38 முதல் 46 வயதுக்கு உட்பட்ட அம்மூவரும் ஸ்கைலிப்டை பயன்படுத்தி 5வது மாடியில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது கனத்த மழை பெய்து கொண்டிருந்தது தொடக்க கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுவரை நடத்தப்பட்ட சோதனைகளில் எந்த குற்றச் செயலும் கண்டறியப்படவில்லை. அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக வான் அஸ்லான் தெரிவித்தார். அச்சம்பவம் குறித்து ஆருடங்கள் பரப்ப வேண்டாம் என அவர் பொதுமக்களுக்கு நினைவுறுத்தினார். அதேவேளை விவரம் தெரிந்தவர்கள் விசாரணைக்கு உதவ அருகில் உள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டனர். கட்டாயமாக இருக்க வேண்டிய வேக கட்டுப்பாட்டு கருவிகளை இன்னும் பொருத்தாத விரைவு மற்றும் சுற்றுலா பேருந்துகளுக்கு எதிரான நடவடிக்கை நாடு தழுவிய நிலையில் தீவிரப்படுத்தப்படும். பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக குறிப்பாக விரைவில் கொண்டாடப்படவிருக்கும் ஹரிராயா பண்டிகை காலத்தில் அமலாக்கம் கடுமையாக்கப்படும் என சாலை போக்குவரத்து துறை தலைமை இயக்குநர் டாக்டர் எடி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி அமலுக்கு வந்த முதல் கட்ட அமலாக்கத்தின் ஒரு பகுதியாக பேருந்து நடத்துனர்கள் SLD முறையை பொருத்தி சான்றளிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. அமலாக்கம் தொடங்கும் முன்பே அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் குறிப்பாக சுற்றுலா பேருந்து சேவை நடத்துனர்கள் விதிமுறைகளுக்கு இணங்காமல் இருப்பது கடுமையான ஒன்றாக கருதப்படுகிறது. குறிப்பிட்ட காலத்திற்குள் விதிமுறையை பின்பற்றாமல் அலட்சியமாக இருக்கும் பேருந்து சேவை நடத்துனர்கள் மீது மேலும் அதிகமான அமலாக்க நடவடிக்கை எடுக்கப்படலாம் என ADI எச்சரித்தார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் தெற்கு நோக்கி செல்லும் பாதையில் 193.8வது கிலோமீட்டரில் இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் ஆடவர் ஒருவர் தீயில் கருகி மாண்டார். ட்ரெய்லர் ஒன்று அவ்வாடவர் பயணித்த 4 சக்கர வாகனத்துடன் மோதியதில் தீ பரவி அத்துயர சம்பவம் ஏற்பட்டதாக மலாக்கா மாநில தீயணைப்பு மீட்புத்துறையின் மக்கள் தொடர்பு அதிகாரி அஃபிட்ஸத்துல்லா ரஷீத் தெரிவித்தார். அவ்விபத்து குறித்து அதிகாலை 2:15 மணிக்கு அவசர அழைப்பு கிடைத்ததை அடுத்து அயர்கரோ மற்றும் ஜாசின் பஸ்தாரி தீயணைப்பு நிலையங்களில் இருந்து 20 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டனர். சம்பவ இடத்தில் தீயணைப்பு வீரர்கள் 4 சக்கர வாகனத்திற்குள் ஒருவர் சிக்கி இருந்ததையும் மற்றொருவரான 54 வயது ட்ரெய்லர் ஓட்டுநர் பாதுகாப்பாக தப்பி இருந்ததையும் கண்டதாக அஃபிட்ஸத்துல்லா கூறினார். தீயில் கருகி பலியான ஆடவரின் சடலம் மீட்கப்பட்டு பின்னர் மேல் நடவடிக்கைகளுக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.